ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஒன்ஸ் அகைன். ஸோ ரீசெண்டாக நான் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் என்னோட சிபிஆரில். ஸோ சிபிஆருக்கு மட்டும் பொருந்துமானலாம் கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக அது டியூப்லெஸ் டயருக்கு இருக்கிற எல்லா வெஹிக்கிளுக்குமே பொருந்தும். ஸோ எப்போ ஏர் பிடிச்சாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஒரு 10லேருந்து 50 PSI தான் போயிடும் குறைஞ்ச. எப்போ செக் பண்ணாலுமே அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அண்ட் எப்படி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நீங்கள் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது டயர் எதுவும் பஞ்சர் இருக்கா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் டயரை உங்களுக்கு கழட்டி தான் செக் பண்ணோம்னா கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றி செக் பண்ணலாம். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி தனியாக டயரை கழட்டியிருக்கேன். ஸோ இதில் ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். எந்த இடத்துலையுமே பஞ்சர் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அடுத்து நம்ம இந்த மாதிரி சீட் ஆகிற இடத்துல டயர் சீட் ஆகு பாருங்கள் ரிம்மில், அந்த இடத்துல எதுவும் லீக் இருக்கா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ எங்களோட கரிஷ்மாவில் ரியர் டயரில் இதே கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. எங்களுக்கு பஞ்சர் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி அது புது டயர். ஃபஸ்ட் நாங்கள் மாட்டும்பொழுது மாற்றி ஒரு 2 மந்த் ட்ரைவ் பண்ண பிறகு எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு கரிஷ்மாவில். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நாங்கள் செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சது சைடில் அந்த சீட் ஆகிற இடத்துல எங்களுக்கு லீக் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம ஃபுல்லாக ஆல்ரவுண்ட் நம்ம செக் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ஆக்சுவலி சைடில் எங்கேயுமே லீக் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஃபுல் ரவுண்டே வந்தாச்சு. ஸோ இதில் ஏர் லீக் இல்லைன்னா அடுத்து நம்ம எதை செக் பண்ணோம் அப்படின்னா மவுத்தை தான் செக் பண்ணோம். ஸோ மவுத்தில் நம்ம அந்த மாதிரி தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரெஷர் வந்து எனக்கு ஏர் ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 10லேருந்து 15 PSI தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு மவுத்தை வந்து டேரெக்டாக தெரியல. நான் அந்த மாதிரி லைட்டாக மவுத்தை ப்ரெஸ் பண்ணுறப்ப தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மவுத்தே புது மவுத்தாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஏர் வராது. ஸோ இதில் குட்டி குட்டி ட்ராப்லெட் வர தெரியும், ஏர் ட்ராப்பு. ஸோ இப்போ நம்ம மவுத்து தான் நம்ம கம்ப்ளைண்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டாச்சு. ஸோ இப்போ மவுத் தான் நம்ம மாற்றி ஆகணும். இதுக்கு ஃபுல்லாகவே டயரை கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு தான் நம்ம மாட்டணும். ஸோ டயர் எல்லாத்தையுமே பிரித்தாச்சு. அடுத்து மவுத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மவுத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு டெபாசிட் ஆகிருக்கும் பாருங்கள். ஒரு டஸ்ட்டு வந்து டெபாசிட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஏர் லீக் இருக்கும். ஸோ இப்போ அந்த பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்கள். ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு சின்னதாக ஒரு டெபாசிஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதனால தான் உங்களுக்கு அந்த ஏர் லீக் இருந்திருக்கு. அடுத்து அந்த மவுத்து சீட் ஆகிற இடத்த நல்லாவே க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா புது மவுத்து மாட்டும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டோ அல்லது ஏதோ எக்ஸ்ட்ராஸ் பெயிண்ட் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம அந்த சீட் ஆகிற இடத்த நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, என்னோட கரிஷ்மாவில் நான் ஒரு இதே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இந்த சைடில் தான் எனக்கு ஏர் லீக் இருந்துச்சு. அது எதனால் ஏர் லீக் இருந்திருக்கும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் எக்ஸஸாக இருக்கிறது டெபாசிட் ஆன மாதிரி, கொஞ்சம் கரோஷன் ஆன மாதிரி தெரியும் ஆக்சுவலி. அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு எமரி ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபுல்லாகவே போட்டு தேய்ச்சி எடுத்துருங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த வெஹிக்கிள் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்றதுனால நான் ஃபுல்லாகவே அந்த மாதிரி கிளாத்தை வச்சே தொடச்சி நான் டயர் மாட்டிடுறேன். ஸோ நியூ மவுத்துமே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நியூ மவுத்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டயர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட்டு உங்களுக்கு இது வந்து இப்போ நம்ம அதே டயர் தான் நம்ம மாட்டுறோம். அதனால் நம்ம அதை சுத்தம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதே நியூ டயர் மாட்டணும் அப்படின்றது இந்த பிரச்சனை இருக்காது, நம்ம டேரெக்டாக மாட்டலாம். ஸோ அதே டயர் மாட்டுறேன் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த சைடில் இருக்க பெயிண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. A few moments later. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மவுத்தில் தான் ஏர் லீக் இருந்துச்சு அப்படின்றதுனால நம்ம மவுத்தில் நம்ம அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 PSI இருக்குது எனக்கு டயரு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மவுத்தே நீங்கள் தள்ளினீங்க அப்படின்னாலும் எந்த ஏர் லீக்குமே இல்லை. ஸோ ஃபைனலாக நீங்கள் மவுத்தை செக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே அந்த சீட் ஆகிற இடத்தையுமே நம்ம ஏர் செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு வீலை நீங்கள் வெஹிக்கிளோட மாட்டுங்க. ஸோ ஃபைனலாக அந்த மவுத்தில் இருக்க பின்லேயுமே ஏர் எதுவும் லீக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அப்படி இல்லைனா நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே அந்த லீக் இப்போ செட் ஆகிடும். அப்படி இல்லைனா பின்னு தான் மாற்றணும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.